பிரிண்டட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல்ல இப்ப எல்லா கட்சியும் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலாம். திமுக ஆல்மோஸ்ட் எல்லா மண்டல பொறுப்பாளர்களையும் போட்டாங்க. தேர்தலில் இந்தந்த மண்டலத்துல இந்தந்த பொறுப்பாளர்கள் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மண்டல பொறுப்பாளர்களை போட்டுட்டு தேர்தல் வேலைகளை இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்து அதிமுக என்ன பண்ணுது, அடுத்த கட்டமா என்ன பண்றாங்க, தன்னுடைய கட்சிகளை பலப்படுத்தணும், தொகுதி வாரியா பூத் வாரியா ஒன்றியங்கள் வாரியா என்ன பண்ணணும், கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்ற ரேஞ்சில் அவங்க இறங்கிட்டாங்க. பாஜகவும் ஆல்மோஸ்ட் இறங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் இங்க திமுக கூட்டணியில எந்தவித சலசலப்பும் இல்ல, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. என்னதான் மத்தவங்க கொளுத்தி போட்டாலும் அங்க எரியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்குது. ஏன்னா அங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க பாஜக அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த கூட்டணி வலுவா இருக்குதா அப்படின்னா இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல் மட்டத்துல இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா கீழ் மட்டத்துல தொண்டர்கள் மத்தியில இன்னும் ஒரு சில நிர்வாகிகள் மத்தியில கொஞ்சம் இது பாத்தீங்கன்னா முறிகிற ரேஞ்சில தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் முறைச்சிக்கிறாங்க. இவங்க ஒரு மாதிரி பொருத்தும், அதிமுகல ஒரு மாதிரி, பாஜக ஒரு மாதிரி, ஒரு சில நிர்வாகிகள் மத்தியில கீழ்மட்டத்துல இது பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, எதிர்மறையா தான் இருக்குது. சோ இப்படி இருக்கும் பொழுது தமிழகத்துல பாஜக அதிமுக கூட்டணி பத்தி கொஞ்சம் விரிசலை பத்தி கொஞ்சம் உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன பண்ணிருக்கு, டெல்லி மேலிடத்துல போயிட்டு கதவை தட்டி இருக்கு. ஹலோ மிஸ்டர், நான் வந்திருக்கேன், கொஞ்சம் திறங்க அப்படின்னு. உடனே பாஜக திறந்து பார்த்திருக்கு. ரிப்போர்ட் கண்ணீர் விட்டு அழுதுருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏங்க நீங்க இங்க கூட்டணியை வச்சு அமைச்சு வச்சுட்டு நிம்மதியா இருக்கீங்க. ஆனா தமிழ்நாட்டுல இந்த பாஜக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் போட்டுக்கிற சண்டை இருக்குது. இந்த சண்டையில நீங்க ஒரு கட்டமைச்சிங்கள, அந்த கட்டமைப்பு உடையிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் கண்ணீர் விட்டு அழுதுட்டு போயிருக்கு. உடனே பாஜக என்ன பண்ணிருக்காங்க, ரகசியமா PL சந்தோஷ் தேசிய பொதுச் செயலாளர் அவர் என்ன பண்ணிருக்காங்க, நீ போங்க தமிழ்நாட்டில் போயிட்டு என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பாஜகவுக்கு டோஸ் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அனுப்பியிருக்கிறாங்க. இவரும் என்ன பண்ணிருக்காரு, பெட்டியெல்லாம் படுக்கையெல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு சைலண்டா வந்திருக்காரு. உளவுத்துறை, தமிழ்நாட்டு உளவுத்துறை தெரியுங்க, இவர் PL சந்தோஷ்குமார் வந்துட்டு போனது அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. சரி, உளவுத்துறைக்கு தான் தெரியலனா பாஜக நிர்வாகிகளுக்கே தெரியல PL சந்தோஷ் தேசிய பொதுச் செயலாளர் வந்திருக்கிறார் சொல்லிட்டு பாஜக தெரியல. இவர் ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்ல இருந்து இறங்கணும், ஹோட்டல்ல எல்லாம் போய் தங்கல, கமலாலயத்துக்கு வண்டி உடையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, கமலாலயத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. யாருக்குமே தெரியல. எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இங்க நாகாலாந்து ஆளுநர் நம்ம இலகணேசன் அவருடைய பிறந்த நாளுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினைச்சிருக்காங்க. ஆனா வந்தவர் அந்த நிகழ்ச்சியை அட்டன் பண்ணிட்டு முக்கியமான பாஜக தலைகளை எல்லாரையும் ஒரு ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு டோஸ் விட்டுருக்காரு, பயங்கரமா விட்டுருக்காரு. இங்க பாருங்க, பாஜக அதிமுக கூட்டணி உடையவே கூடாது. எப்படி இருந்தாலும் இங்க தமிழ்நாட்டுல திமுக அடுத்து ஆட்சிக்கு வரவே கூடாது. அதுக்கு பாஜக அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு காலத்துல எலியும் புனியுமா இருந்திருக்கலாம், பாஜக கூட்டணியிலேயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக என்ன பண்ணிருக்கலாம், சீரிச்சிட்டு இருக்கலாம். ஆனா அந்த சீற்றத்தை அடக்கி உடக்கி நாங்க என்ன பண்ணோம், உள்ள கொண்டு வந்துட்டோம். இப்போ கீழ்மட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல அதிமுகவை திட்டி போடுறாங்க, இங்க அதிமுக பாஜக திட்டி போடுறாங்க. இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. நாங்க கஷ்டப்பட்டு எப்படியோ அப்படி இப்படின்னு என்ன பண்ண ஜோடிச்சு நாங்க இந்த கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணிருக்கோம். நீங்க இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இந்த கூட்டணியை உடைச்சிடாதீங்க. அதே போல தொகுதி எண்ணிக்கை நாங்க பாத்துக்கிறோம். கணிசமான தொகுதி, நம்பிக்கையான தொகுதி, கொஞ்சம் நம்மளுக்கு வலு கொடுக்கிற தொகுதி நாங்க கேட்டு வாங்கிக்கிறோம். நீங்க யாருமே பேச வேணாம், உங்க கடையை சாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு PL சந்தோஷ் என்ன பண்ணிருக்காரு, தெல்ல தெளிவா. இது சாப்பிட்டா சொன்னாருன்னா சாப்பிட்டா சொல்லல, நான் வேணா சாப்பிட்டா சொல்லலாம். அவரு தொனியிலே எச்சரிக்கை விடுத்துறாரு, கண்டிச்சு பேசியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கோவப்பட்டு பேசுறாரு. ரிப்போர்ட் அப்படி போயிருக்கு. பாஜக பத்தி மேலிடத்துக்கு அந்த அளவுக்கு ரிப்போர்ட் போயிருக்கு. இங்க என்னென்ன கூத்து பண்றாங்க, இங்க இந்த கூட்டணியை உடையிற ரேஞ்சுக்கு இவங்க கூத்து பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்லிட்டு பாஜக மேலிட விசாரணைக்காக தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் என்ன பண்ணிருக்காங்க, அனுப்பியிருக்காங்க. அவர் பாத்தீங்கன்னா கண்டமேனிக்கு திட்டி இருக்கிறார். உங்க வாழையெல்லாம் சுருட்டி வச்சுக்கணும்,
தேர்தல் முடிகிற வரைக்கும் யாருமே அதிமுக பக்கமே போகக்கூடாது, அவங்கள பத்தி பேசவே கூடாது. நாங்க தொகுதி சீட்டெல்லாம் எத்தனை சீட்டு அப்படின்றதெல்லாம் நாங்க வாங்கிக்கிறோம், எவ்வளவு சீட்டு கொடுத்தாலும் அந்த சீட்டெல்லாம் வின் பண்ற ரேஞ்சில தான் இருக்கணுமே கண்டி ஒரு தொகுதி கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, விட்டுடக்கூடாது. ஏன்னா போன வாட்டி 20 தொகுதி கொடுத்தாங்க, ஆனா வின் பண்ணது 4 தொகுதி தான். அந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடாது. நாங்க எத்தனை தொகுதி வாங்கணும், எந்தெந்த தொகுதி வாங்கணும்ன்றதெல்லாம் பாஜக மேலோட நாங்க பாத்துக்கிறோம், நீங்க நாங்க சொல்றதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, டோஸ் விட்டு போயிருக்காரு. சோ இதனால பாஜக வந்து கொஞ்சம் கதி கலங்கியே இருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இறங்கிலாம் செய்யறதில்ல. சோ இங்க நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாருன்னா, அதிமுக விமர்சிச்சு யாருமே சமூக வலைதளங்கள்ல பதிவிடக்கூடாது, நம்ம வந்து இணக்கமா தான் போனோம், அதிமுக தலைவர்களை பத்தியோ அதிமுக பத்தியோ எந்த ஒரு விமர்சனம் வைக்கக்கூடாது, கருத்துக்களை வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னார். இங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, பொது வெளியில பாஜக அதிமுக கூட்டணி பத்தி பேசக்கூடாது, விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். சோ இந்த விவகாரம் தான் எப்படியாவது இங்க திமுகவை வீழ்த்தணும். அது ஏங்க திமுகவை தமிழ்நாட்டுல வீழ்த்தணும்னு சொல்லிட்டு இப்ப பாஜக துடியா துடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற திமுக அரசு தமிழ்நாட்டுல பாஜக என்னென்னலாம் இங்க நினைக்கிறாங்களோ, திணிக்கிறதுக்கு நினைச்சாங்களோ அது எல்லாமே முட்டுக்கட்டியா நின்று தடுக்கிறது தமிழ்நாட்டுல இருக்கிற திமுக அரசு தான். ஆனா இவங்க மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. தமிழ்நாட்டுல மட்டும் தான் திணிக்க விட மாட்டாங்க, மத்த மாநிலத்துல போய் திணிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது, நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த அதாவது பாஜக ஆளாத மாநிலங்கள்ல, இந்தியா கூட்டணி கட்சி ஆளுகிற மாநிலங்கள் எல்லா மாநில முதல்வர்களையும் ஒன்று திரட்டி என்ன பண்றாரு, பாஜக அரசுக்கு எதிராக போராட வைக்கிறாரு. இப்போ இந்த இந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பு விவகாரத்துல கூட பாத்தீங்கன்னா, இங்க நம்ம எதிர்த்த இந்தி திணிப்பு மேல வரைக்கும் கேட்டிருக்கு. எல்லா மாநிலத்திலும் என்ன பண்ணிருக்காங்க, இந்த இந்திய திணிப்பை எதிர்த்து இருக்காங்க, தேசிய மும்மொழி கொள்கை என்ன பண்ணிருக்காங்க, எதிர்த்தாங்க. ஏன் இவ்வளவு ஏங்க மகாராஷ்டிரால சொந்த பாஜக கட்சி என்ன பண்ணிருக்கு, இந்த மும்மொழி கொள்கையை ஏத்துக்கல. அந்த அளவுக்கு பேஸ்மெண்ட் யார் போட்டதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம தமிழ்நாட்டை ஆளுகிற திமுக தலைமையிலான நம்ம திராவிட மாடல் அரசு நாயகன் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்றத வந்து எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த விவகாரம் தான் இங்க திமுகவை நம்ம என்ன பண்ணல, வளர விடக்கூடாது அப்படின்னு நினைச்சுட்டா நம்ம ஈஸியா இந்தி திணிப்பை உள்ள கொண்டு வந்துடலாம், தொகுதி மறுவரையை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம், அதே போல நம்மளுக்கு அடிமையாகவே தமிழ்நாடு வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் பாஜக இறங்கி இப்ப 2026 மும்முரமா என்ன பண்றாங்க, திமுகவை ஆட்சியில கட்டில உட்கார வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இருக்காங்க. சோ இதனால இவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ அதனால வந்து பாஜகவை கொஞ்சம் பார்த்துதான் கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு எதிராக இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் என்ன பண்றாங்க, கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனா மக்கள் வந்து என்ன பண்ணும், ரொம்ப ஜாக்கிரதையா முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் என்ன பண்றாங்க, கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனா இருந்தாலும் இங்க பாஜக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக தலைவர்களுக்கு அறிவுரை சொல்லி எப்படியாவது இந்த கூட்டணியை வந்து உடைக்க கூடாது, அதாவது பாஜக அதிமுக கூட்டணி உடையாம பார்த்துக்கிட்டு ஒன்று திரண்டு நம்ம என்ன பண்ணோம், திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்த பாஜக தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் வந்து என்ன பண்ணிருக்காரு, செம்மையா டோஸ் விட்டு போயிறாரு. இதனால பாஜகவே கொஞ்சம் கதி கலங்கி இருக்கு. இதுக்கப்புறம் உங்களுடைய மூவ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. சோ அரசியல் நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்போ வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை தான் எதிர்நோக்கி போயிருக்காங்க. இதன் மத்தியில பாஜகவுக்கு கடுமையான எச்சரிக்கையை டோஸ் விட்டு இருக்காரு பாஜக தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷ். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.